இவன் தான் இன்றைக்கு கையெழுத்து வேட்டை, இந்த இந்தியை திணிக்கணும், மும்மொழி கொள்கையை கொண்டுகிட்டு வரணும்னு சொல்லி கையெழுத்து வேட்டை நடத்துகிறான். என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் போய் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிஸ்கட்டு கொடுத்து கொடுத்து கையெழுத்து போடுங்கிறான். ஏப்பா, சின்ன குழந்தைக்கு தெரியுமா மும்மொழி கொள்கை என்னான்னு? இவனுக்கு அறிவு இருக்கா? பெரியவங்கிட்ட போய் கேளு, படித்தவங்கிட்ட கேளு, நல்ல மானம் உள்ள நெஞ்சுரம் உள்ள தமிழங்கிட்ட போய் கேளு. குழந்தை, பச்சிளம் குழந்தை, ஆரம்ப பள்ளியில் இருக்கிற குழந்தை, கரப்பாக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கூல் எடுப்பா, அந்த வீடியோவையும் இந்த ஜனங்கிட்ட காமிப்போம். பத்தியா? ஓடுறான், எனக்கு பிஸ்கட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் கையெழுத்து வாங்க மாட்டேன்னு ஓடுறாயா. இந்த பிள்ளைகள்லாம் ஓடுதியா? இவ்வளவு கேவலமையா அந்த கட்சிகள் எல்லாம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கையெழுத்து கேட்குறான். என்னன்னு? மும்மொழி கொள்கை நான் வரவேற்கிறேன்னு கையெழுத்து போட்டு கொடு. அந்த பிள்ளை ஏன்னு கேட்குது. பிஸ்கட் கொடுக்குறேன் போடுங்கிறான். இவன் பிள்ளை பிடிக்க போறானா? பிள்ளை பிடிக்கிற கூட்டம் யாது? என்ன அறிவு பாரி அவனுங்களுக்கு. மானங்கட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் இனத்தையும் அடகு வைக்க துடித்து கொண்டிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். ஏற்றுக்கொள்ள முடியுமா? உணர்வு. ஒரு தாய்மொழி தான் நமக்கு உரிமை. நம்ம தாய்மொழியில் பேசுகிற மாதிரி இந்தியில் கக்கரை பொக்கரன்னு பேச முடியுமா? அந்த குரங்கு மொழியில் அன்னைக்கே நம்ம போராடணும். அன்னைக்கு இருந்த தலைவர்கள் சொல்லிட்டாங்க, இருமொழி கொள்கை தான். இந்தியை ஏற்காத மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை இந்தியை திணிக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசும் மைய அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் மீறி இன்றைக்கு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பணம் தர மாட்டேன்னு சொன்னார். அதான் என் தலைவன் சொன்னார், 10,000 கோடி கொடுத்தாங்க, எனக்கு வேண்டாயா போயான்னார். தொகுதி வரையறுங்கிறான். அதுதான் தம்பி கந்திலி கரிகாலன் பேசும்போது சொன்னார். இன்றைக்கே என்ன பண்ணுறான்? இவ்வளோ முன்னேறிய நாடு தமிழ்நாடு முன்னேறிடுச்சு, உங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிதி கொடுப்பேங்கிறான். நாளைக்கு தொகுதியும் குறைச்சி கொடுத்துட்டானா நமக்கு பேசுறதுக்கு கூட வழி இருக்காது. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் எவ்வளோ தெரியுமா? நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுறதுக்கு 57 லட்சம் கோடிக்கு போட்டிருக்கிற இந்திய நிதிநிலை அறிக்கையில் பேசுவதற்கு 28 நிமிஷம் கொடுத்தாயா. நம்ம கட்சிக்கு அவ்வளோதான் கொடுத்தான், 39 எம்பிகளுக்கு. நம்ம கட்சி இருக்கிற 22 எம்பிகளுக்கு 28 நிமிஷம் தான் கொடுத்தான். இன்னும் அது குறைஞ்சதுன்னா 10 நிமிஷத்தில் போடாமா உடைய குரல் நெரிக்கப்படும். ஆகவே தான் தொகுதியை குறைக்காதுன்னு சொன்னோம். ஏன்? மக்கள் தொகை கட்டுப்பாடை நாம் இயற்கையாகவே வளர்த்துக்கிட்டோம். 10 பிள்ளையை பெற்றுக்கிட்டோம்னா சொத்து பிரிஞ்சு போயிடும்டா, ஏழை ஆகிடும்டா அந்த நாடு, பொருளாதார வளர்ச்சி இருக்காதரா. நமக்கு ஒன்று, நாம் இருவர் நமக்கு இருவரணும், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவரணும். தீர்க்கமாக இதை முடிவெடுத்து நம் மக்கள் அந்த பொருளாதார மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதாலே தான் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியை இந்த நாடு முன்னேறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு தண்டனையா தொகுதியை குறைத்து அதைத்தான் போராடுகிறார். இன்றைக்கு குறைந்து விட்டது என்று சொன்னால் அது நம் உரிமை. அதற்காகத்தான் இன்றைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். ஆக நண்பர்களே, இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து என்றென்றைக்கும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று உங்கள் பாதமலர்களை தொட்டு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். தளபதி வாழ்க 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 என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.